மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமை வகித்தார். துணை ஆணையர் ராஜாராம், துணை மேயர் ஜெனிட்டா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மண்டல தலைவர் நிர்மல்ராஜ் வரவேற்றார். முகாமில் மேயர் ஜெகன் பெரியசாமி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். அதில் சில மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டு ஆணைகளை வழங்கினார். பின்னர் மேயர் ஜெகன் பெரியசாமி பேசுகையில், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிற்கிணங்க ஊராட்சி உள்ளிட்ட புறநகர் பகுதியில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின்படி மக்கள் குறை கேட்பு முகாம் நடைபெறுவதை போல் மாநகராட்சி பகுதியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மண்டலம் வாரியாக மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நடைபெற்ற 4 குறைதீர் முகாம் மூலம் பொதுமக்களிடமிருந்து 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. இதில் 200க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள மனுக்கள் முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும். மேலும் வடகிழக்கு பருவமழையின் போது மாநகராட்சியில் எந்த பகுதியிலும் தண்ணீர் தேங்காதவாறு மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் நீர் வழித்தடங்கள் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மாநகர பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் VMS நகர் மற்றும் நிகிலேசன் நகர் பகுதியில் புதிதாக ரயில்வே சுரங்கப்பாதை அல்லது பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றார். நிகழ்ச்சியில் மாநகர துணை செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான கீதா முருகேசன், நிர்மல்ராஜ், மாமன்ற உறுப்பினர்கள் ரங்கசாமி, காந்திமதி, கற்பகக்கனி, மரியசுதா, சுப்லட்சுமி, பவானி, நாகேஸ்வரி, அந்தோணி, மார்ஷலின், போல்பேட்டை திமுக பிரதிநிதி ஜாஸ்பர், ஞான மார்டின் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாநகராட்சியில் முதலமைச்சர் உத்தரவுகளுங்க பல்வேறு திட்டங்கள், அதை சாலையாக இருந்தாலும் சரி, பூங்கா மற்றும் சுகாதார மேம்பாடு எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட சாலை போட்டிருக்கு. 2000னா 100 மீட்டர் இருக்கும், 200 மீட்டர் இருக்கும். நான் எண்ணத்தில் சொல்கிறேன், கிலோமீட்டர்னா 250 கிலோமீட்டருக்கு மேலே போட்டிருக்கு. இப்போ பூங்கா 15 பூங்கா புதியதாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுவும் வருங்காலத்தில், அதாவது நம்ம இது தொழிற்சாலை நிறைந்த பகுதி, அதனால் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி நம்ம தரவு குளத்தில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க, பத்திரிக்கையாளர் எல்லாருமே. கிளைமேட் சேஞ்சில் நிறைய வெக்கம் இருக்குச்சுல, நம்ம MP மடம் ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட 525 ஏக்கரில் ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் ஒரு பிறந்தநாளை குறிக்கும் விதமாக 70வது பிறந்தநாள், 71வது பிறந்தநாளைக்கு 71,000 மரம் ஸ்டார்ட் பண்ண வச்சோம். ஏர்போர்ட் CSRல MP மரம் ஒரு 60,000 வாங்கி கொடுத்தாங்க. இப்போ போன வாரம் 1,00,000 மரக்கன்று நாங்கள் நடுறத 10,000 ஆரம்பித்து வச்சுருக்கோம். அது 3 மாதத்தில் ஆன்கோயிங்கில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு என்னென்னா, அந்த இடமும் கிளியர் ஆகுது. அந்த 525 ஏக்கர் பசுமை ஆகிட்டு மட்டும் வரவில்லை, அந்த இங்கேருந்து நம்ம ஊர்லேருந்து கலெக்ட் பண்ணுற ட்ரைனேஜ் UGT அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் வாட்டரை வச்சு தான் அதை வளர்க்கும். அதை வளர்க்குறதுனால கடலுக்கு போகிற தண்ணியும் கட்டுப்படுத்தப்படுது, நல்லபடியாக வளர்ந்துட்டு இருக்குது. இதேமாதிரி ஊரில் end to end சாலை, உதாரணத்துக்கு நம்ம அதே ஒரு 15 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். நம்ம பெரிசன் பிளாசா ரோடு, அமெரிக்கா ரோடு, நாலாங்கேட் ரோடு, ஸ்டேட் பேங்க் காலனி ரோடு. இப்போ புதியதாக வரக்கூடிய பகுதி நாலாங்கேட்லேருந்து டவர் வரைக்கும், டவர்லேருந்து கணேசர் நகர் பூங்கா வரைக்கும். WGC ரோடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஊருக்குள்ளே நிறைய ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஸ்மார்ட்டாக ரோடு இருந்தாலும் நம்ம மாநகராட்சி மைய அளவு மெயின் ஆஃபீஸில் இருந்து கடற்கரை வரைக்கும் 2 சைடும் ஃபேவர் வருது. அதுலேயும் நீட்டாக இருக்கும், எந்த டஸ்ட்டும் வரக்கூடாதுங்கிறக்காண்டி பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்கனால. அடுத்தது ஹவுசிங் போர்டு SMT, இது நார்த் சோனுங்கிறதுனால சொல்கிறேன். SMT ஹவுசிங் போர்டில் கொஞ்சம் நெருக்கடியாக வீடு இருக்குது. அந்த பகுதியில் ஒரு பார்க் வர இருக்குது, மக்கள் பயன்பாடு புதியதாக வர இருக்குது நார்த் சோனுக்குள்ளது. நம்ம செந்தாம ஸ்கூலில் தெரியும், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்டவர் படிக்காங்க. நார்த் லிமிட்லேருந்து இணைக்கிற பகுதி, அதாவது ECR ரோடு இதை இணைக்கிற பகுதி. நிறைய சாலையில் குழந்தைகள் போகிறதெல்லாம் போயிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுனால அந்த சாலையை அகலப்படுத்தியாச்சு. end to end ஃபேவர் பிளாக் போடுற வேலையும் அது நடந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வெங்கடேஸ்வர டீ கடை தான் தெரியும், ஹவுசிங் போர்டிலேருந்து அந்த உள்ளே போகிற வரைக்கும், அது ஸ்டெம்பாருக்கு போகிற வரைக்கும் முதல்ல வராது, அந்த முக்கு வரைக்கும் end to end, அதாவது ஃபேவர் பிளாக் சாலை போடுறோம். இப்படி ஃபியூச்சர், அதாவது முன்னேறும் தூத்துக்குடி மாதிரி வருங்கால சந்தேகத்துக்கு அந்த மாதிரி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது தெரிவித்துக் கொள்கிறேன். UGT ட்ரைனேஜ் உங்களுக்கு தெரியும், அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் தூத்துக்குடியில் 60 வார்டு இருக்குது. பழைய தூத்துக்குடியில் 36 வார்டில் ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் உள்ள தண்ணியை தான் வச்சு நம்ம செடியெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கோம். புதியதாக 2வது வார்டு, 3வது வார்டு இந்த பகுதியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம ஆரம்பித்து வரைச்சில் பார்த்துருப்பீங்க. நம்ம அது பணி போயிட்டே இருக்குது, அதாவது கமிஷனிங் நடந்துகிட்டே இருக்குது. 100 வீடு இருக்குன்னா 50 வீடு, 50% பணி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த பணி மிக சீர்குள் வரையும். அதுக்கப்புறம் மழை தண்ணி உங்களுக்கு நல்லா தெரியும். 100 வருஷத்துக்கு முன்னாடி பெஞ்ச மழைன்னு நம்ம எல்லாரும் பார்த்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக நெட்வொர்க்லாம் இருந்தது. அதை எல்லா இடமும் கிட்டத்தட்ட 60 வார்டு மாநகராட்சியில், அதில் 30 வார்டில் கிட்டத்தட்ட ஒரு 12 நேரத்தில் வடிஞ்சிட்டு, அடுத்த 2 வார்டில் 10 வார்டாக இருந்து கடைசியாக இருந்தது 2வது வார்டு, 3வது வார்டு ஹவுசிங் போர்டு, CC காலனி, கணேஷ் நகர். இதில் தான் மோட்டர் வச்சு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருந்து. இந்த வருஷம் அதுலேயும் கட்டக்கூடாது என்று முதலமைச்சர் உத்தரவு மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எல்லா உத்தரவு தொடர்ந்து அந்த பணி
மிகவாக நடைபெற்றிருக்கிறது. அதனால் மழைக்கும் எந்த பகுதியிலையும் தண்ணி கட்டாதுன்றது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேம்பாலம் ஏறினா 5ஆம் கிரேட்டில் வந்து நம்ம தேர்தல் அறிவிப்பிலே நம்ம எம்பி மேடம் வச்சுருக்கோம். 5ஆவதுனா 5ஆவது வழித்தடம் புதுசாக. 4ஆம் கேட்லையும் வந்து ப்ராசஸ் 1ஆம் கேட்டு 2ஆம் கேட்டு 4ஆம் கேட்டில் வந்து அது போட முடியுமாங்கிறது ஆய்வு நடந்துகிட்டு இருக்கு. அது சாத்தியம் இருந்தால் நடக்கும். 5ஆம் கேட்டை வந்து முழு முயற்சியாக முயற்சி பண்ணிட்டு இருக்குங்க. வர்றது 5ஆவது கேட்டு கிடையாது, ஒரு வழித்தடம். இப்போதைக்கு ஒரு புதிய வழித்தடம் போட்டால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஊருக்கு நிகலேசன் நகர் அதில் ஆல்ரெடி 60 அடி ரோடு வந்து முட்டுது சர்ச்சு முன்னாடி. அங்கேருந்து ஏறி இங்கே இறங்கியாச்சுன்னா இங்கே முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு வந்து 4வே ஸ்டெர்லைட் முன்னாடி அந்த ரோடும், ஜோதி நகர், மீளவட்டம், பண்டாரப்பட்டியாக இருக்கட்டும், சங்கரப்பரி நிறைய அங்கே தான் இப்போ டெவலப் ஆகிட்டு வருது தூத்துக்குடி. அந்த பகுதி மக்கள் ஈஸியாக போயிட்டு வரலாம். அவங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க எல்லாமே வந்து சின்ன ரொம்ப பெரிய ப்ராட் வண்டி வருவாங்க, லைட் வெஹிக்கிள், காரு, அது கீழே உள்ள மைனஸ் வெஹிக்கிள் போனாலே போதும். ஊர் இன்னும் விரிவடையும் வருங்காலத்தில்.